ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெறும். ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட் ரீசெட், சாஃப்ட் ரீசெட் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, இதை பற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முதல்ல நான் அந்த கமெண்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுடைய புது சந்தேகங்களை கமெண்டில் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு புது வீடியோவை உடனுக்குடன் அப்லோட் பண்ண முடியும். நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு நிறைய விஷயத்த வீடியோ மூலமாக சொல்லவும் முடியும். ஓகே, ஹார்ட் ரீசெட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ரீசெட்னா என்னென்னு பார்த்துருவோம். ரீசெட்னா என்னென்னா, இப்போது நம்ம மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது, இல்லை மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம மொபைலை ரீசெட் பண்ணுறதுனால நம்மளோட மொபைல் புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப வந்துடும். இதனால் நம்ம ஃபோனில் ஏதாவது வைரஸ் இருந்தாலும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சால்வ் ஆயிரும். கூடவே நம்ம ஃபோனும் புது ஃபோன் மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லாதவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ரீசெட் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக நம்மளோட ஃபோன் எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிரும். கூடவே ஃபோன் எப்படி புதுசாக வாங்கினமோ அதே போல் இருக்கும். மறுபடியும் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி மறுபடியும் எல்லா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி நம்மளோட ஃபோனை மறுபடியும் கொண்டு வரும். ஓகே, இதில் என்ன ரெண்டு ஆப்ஷன், ஒன்று சாஃப்ட் ரீசெட், இன்னொன்று ஹார்ட் ரீசெட். முதல்ல சாஃப்ட் ரீசெட்னா என்னன்னு பார்த்துருவோம். சாஃப்ட் ரீசெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்மளோட பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தா, அதாவது நம்மளோட பாஸ்வேர்டு நமக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஃபேக்ட்ரி ரீசெட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட மொபைல் டேட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணலாம். இது சாஃப்ட் ரீசெட். இது மூலமாக நம்ம ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிரும். ஓகே, இதில் ஹார்ட் ரீசெட்னா என்ன? ஹார்ட் ரீசெட்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொபைலோட பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இல்லை பேட்டர்ன் லாக் மறந்து போச்சுங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் நேம் தான் ஹார்ட் ரீசெட். இது மூலமாக நமக்கு நம்மளோட மொபைலோட பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இதனால் மொபைலுக்குள்ளே போக முடியாது. அப்போ நம்மளோட ஃபோனை ரீசெட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஹார்ட் ரீசெட். இந்த ஹார்ட் ரீசெட் மெத்தட் மூலமாக நம்மளோட ஃபோன் பாஸ்வேர்டு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. பாஸ்வேர்டு இல்லாமலேயே நாம் நம்மளோட ஃபோனை ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணோம்னா நம்மளோட ஃபோனில் இருக்க எல்லா லாக்ஸ் அண்ட் எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஃபோன் புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும். ஓகே, ஹார்ட் ரீசெட் மெத்தட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சாஃப்ட் ரீசெட் மெத்தட் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஆல்ரெடி சாஃப்ட் ரீசெட் பண்ணுறது எப்படி, நம்மளோட மொபைலை ரீசெட் பண்ணுறது எப்படி, அதை பற்றின ஒரு வீடியோவை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் உடனே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு சாஃப்ட் ரீசெட்னா என்ன, ஹார்ட் ரீசெட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். மேலும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஓகே, மேலும் இதுபோல் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹார்ட் ரீசெட்னா என்ன, சாஃப்ட் ரீசெட்னா என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்க போறீங்க? நீங்க அமுக்க வேண்டியது பேக் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப டிஸ்லைக் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து உங்களை நான் பாக்குறேன். பாய்.